எப்படி ஜிமெயிலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜிமெயிலில் எப்படி ஓப்பன் பண்ணுற ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இங்கே ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜிமெயில் ஆப்புன்னு இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஜிமெயில் இங்கு இதை இன்ஸ்டால் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தா இங்கே அக்செப்ட்னு கேட்கும். அக்செப்ட்னு கொடுத்துருங்க. அக்செப்ட்னு கொடுத்துட்டா இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம் வந்து தியாகராஜ். லாஸ்ட் நேமு டைப் பண்ணுங்கள். மாடல் ஸ்கூல். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்து ஜான்வரி, மாதம் இது 4/1, வருடம் வந்து 2000, சும்மா ரஃபாக சொல்கிறேன். ஜெண்டர் வந்து மேல். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டா என்ன நேமில் உங்களுக்கு இது வந்து உங்கள் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் மாதிரி இது. இந்த இதில் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து இந்த இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். கேப்ஸ் லெட்டர் கொடுக்க வேண்டாம். பொதுவாக கேப்ஸ் லெட்டர் யூசர் ஐடியாக கொடுக்க மாட்டாங்க. .AIS ரியல் சோலை இன்னோவேஷன் சொசைட்டி. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். ஐ அக்ரின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்